அதாவது தெரசாங்கிறவங்க வந்து மாசிடோனியாங்கிற ஒரு நாட்டிலேருந்து பிறந்து அயர்லாந்தில் போய் ஆசிரியர் படிப்பு பயிற்சி எடுப்பாங்கள்ல, அதை பயிற்சி எடுத்துகிட்டு 18வது வயசில் இந்தியாவுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா கல்கத்தாவில் உள்ள அந்த குடிசை வாழ் மக்களுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கல்கத்தா தான் உங்களுக்கு மையம். கல்கத்தாவுக்கு வர்றாங்க. அங்கே உள்ள குடிசை வாழ் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு வர்றாங்க. அது யாரோட அசைன்மெண்ட்? ஐநாவுடைய ஒர்க். அது ஐநாவுடைய இது இல்லை. அது என்னன்னு கேட்டால் இவங்க அயர்லாந்தில் கிறிஸ்தவ அந்த போதிக்கிற இடத்துல தான் படிக்கிறாங்க. சரி சரி. அவங்க வந்து இந்த மதமாற்றம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மதமாற்றம் என்பது கிறிஸ்தவத்தில் வந்து வலியுறுத்தப்பட்ட ஒன்று. விளங்கிக்கிறேன். அது மதமாற்றத்துலேயும் உண்டுல மதத்தை பரப்புவதுங்கிறது இல்லை, மதத்தை பிரச்சாரம் பண்ணுவது. ஆனால் வந்து அவங்க விரும்பி வராட்டி நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. இதில் இவங்களுடைய கொள்கை கிறிஸ்தவருடைய என்னென்னு கேட்டால், அவர் உலகம் பூரா கொண்டு செல்லும். இயேசுவே உயிர் தெழுந்த பிறகு சொன்னாருன்னு எழுதி வச்சுக்கிறாங்க பைபிள்லேயே. இயேசு உயிர் தெழுந்த பிறகு இந்த செய்தியை உலகத்தில் எல்லா பகுதிக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னதாக நினைத்து கொண்டு நம்ம பரப்பணுங்கிறது ஒரு கடமைன்னு வழங்கியிருக்கிறாங்க. அந்த பரப்புகிற விஷயங்கள் பல வகை இருக்கிறது. ஒரு வகை என்னன்னு கேட்டால், இந்த பொய்யான மந்திர தந்திரம் அந்த மாதிரி சொல்லி, அந்த இப்போ தினகரன் இந்த மாதிரி லாரன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்க மாதிரி ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா மந்திர வித்தை சொல்லி நோயை குணமாக்குறேன், குருடம் பார்க்குறான், செவிடம் கேட்குறான்னு சொல்லி அந்த கேன்சர்ல இருந்து எல்லாத்தையும் குணப்படுத்திடுறாங்கல்ல. நாட்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு செகண்ட் பேசி உடனே சரி செஞ்சிடறாங்களே. இந்த மதமாற்றம் வந்து ஒரு அயோக்கியத்தனமானது. மதமாற்றம் என்பது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று ஒரு பொய்யை சொல்லி குருடனை உங்களுக்கு குணமாக்க முடியாது, மூடவனை உங்களுக்கு நடக்க வைக்க முடியாது, நீங்களே செட்டிங் பண்ணி ஆட்களை நிப்பாட்டி அது மாதிரிலாம் காட்டி ஏமாத்துறீங்க அப்படிங்கிற வகையில் இதன் பக்கம் ஜபிக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்பிக்கை வரும்ல, அப்படியே குருடெல்லாம் குணமாக்கிட்டாரு, நம்ம விஷயத்துக்கு இப்போ முறையிடுவோம், நமக்கு ஜபிப்பாருங்கிறத உண்டாக்கி காசு சம்பாதிக்கிறது.